வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 2ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின் வருவனவற்றிற்கு மீசிமா காண்க. மீச்சிறு பொது மடங்க நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? பாருங்க, மொத்தம் 6 இது இருக்கு. ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் இது எடுத்து எழுதலாமா? பாருங்க, என்ன இருக்கு? 4 x ஸ்கொயர் y. இதை வந்து நம்ம முதல்ல காரணிப்படுத்தணும். மீசிமா கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா முதல்ல எல்லாத்தையும் காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்தின பிறகு அந்த காரணியில எது பெருசோ அதை எடுத்து எழுதணும். அதான் என்னது? மீசிமா. சரியா? இப்ப பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இது கரெக்டா காரணிப்படுத்தி தான் இருக்கு. இந்த 4 மட்டும் நம்ம பகாகாரணியா பிரிக்கணும். 4 எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர்னு எழுதலாம். பெருக்கல் மிச்சம் இருக்க எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படியே தான் வந்துடும். அதுக்கு அடுத்தது 8 எக்ஸின் அடுக்கு 3 ஒய் ஸ்கொயர். இங்க எக்ஸின் அடுக்கு 3 ஒய் ஸ்கொயர் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. 8 மட்டும் நம்ம பகாகாரணியை பிரிக்கணும். 8 பகாகாரணி தான் 2 அடுக்கு 3. அதாவது 8 பாருங்க, 2ஆம் பாடு 4 2 8, 2ஆம் பாடு 2 2 4, 2ஆம் பாடு 1. அப்போ 2 2 4, 4 2 8 இல்லையா? அப்போ 2 3 தடவை இருக்கு. 2 அடுக்கு 3 எழுதலாம். மிச்சது எந்த மாற்றமும் இல்லை. என்ன? எக்ஸின் அடுக்கு 3 ஒய் ஸ்கொயர். இப்போ நம்ம காரணிப்படுத்திட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? மீசிமா கண்டுபிடிச்சிடலாமா? therefore மீச்சிறு பொது மடங்கு மீசிமா. பாருங்க, நான் என்ன சொன்னேன்? காரணிப்படுத்தினதுக்கு பிறகு இருக்கக்கூடிய காரணிகள் பெருசு. இங்க 2 ஸ்கொயரு, இங்க 2 அடுக்கு 3. எது பெருசு? 2 அடுக்கு 3 தானே பெருசு. அப்ப 2 அடுக்கு 3. இங்க எக்ஸின் அடுக்கு 3, இங்க எக்ஸ் ஸ்கொயர். எது பெருசு? எக்ஸின் அடுக்கு 3 தான் பெருசு. அதுக்கு அடுத்து இங்க ஒய் இருக்கு, இங்க ஒய் ஸ்கொயர். எது பெருசு? ஒய் ஸ்கொயர் தான் பெருசு. இப்ப பாருங்க, 2 அடுக்கு 3னா 8, எக்ஸின் அடுக்கு 3 ஒய் ஸ்கொயர். இதான் என்னது? நமக்கு தேவையான மீசிமா. முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். ரெண்டாவது ஆரம்பிக்கலாமா? பாருங்க, ரெண்டாவது இது முதல் இது என்ன இருக்கு பாருங்க. 9 ஏயின் அடுக்கு 3 பி ஸ்கொயர். இதை நம்ம காரணிப்படுத்த போறோம். 9 பகாகாரணியை பிரிச்சா 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஏயின் அடுக்கு 3 பி ஸ்கொயர் அப்படியே தான். அதாவது 9 பகாகாரணி 3ஆம் பாடு பாருங்க. 3 9, 3ஆம் பாடு 1. 3 2 தடவை இருக்கா? 3 ஸ்கொயர்னு எழுதலாம். எதை? 9. இப்ப பாருங்க, இது முடிஞ்சது. அடுத்து என்ன இருக்கு பாருங்க. 12 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சின்னு இருக்கு. 12 நம்ம பகாகாரணியை பிரிக்க போறோம். 2ஆம் பாடு பாருங்க. 6 2 12. திரும்ப 2ஆம் பாடு பாருங்க. 2 6. இப்போ 3ஆம் பாடு 1 3 1. 2 2 தடவை இருக்கா? அப்ப 2 ஸ்கொயர் பெருக்கல் 3ன்னு எழுதலாம். இந்த எதை? 12 2 ஸ்கொயர் பெருக்கல் என்ன எழுதிட்டோம்? 3ன்னு எழுதிட்டோம். மிச்சம் எந்த மாற்றமும், ஏன்னா கரெக்டா காரணியாவே இருக்கு. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி. இப்போ நம்ம என்ன எடுத்து எழுத போறோம்? மீசிமாவை எடுத்து எழுத போறோம். therefore மீச்சிறு பொது மடங்கு எழுதலாமா? இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க. 2 ஸ்கொயர் இங்க மட்டும்தான் இருக்கு. அப்ப இருக்குதுன்னா இதான் பெருசு. அப்ப இங்க என்ன வரும்? 2 ஸ்கொயர் வந்துடும். பெருக்கல் இங்க 3 இருக்கு, இங்க 3 ஸ்கொயர் இருக்கு. அப்ப எது பெருசு? 3 ஸ்கொயர் தான் பெருசு. இங்க ஏ ஸ்கொயர் இருக்கு, இங்க ஏ கியூப் இருக்கு. எது பெருசு? ஏ கியூப் தான் பெருசு. இங்கேயும் பி ஸ்கொயர், இங்கேயும் பி ஸ்கொயர். அப்ப பி ஸ்கொயர் தான் வரும். பாருங்க, சி இங்க மட்டும்தான் இருக்கு. அப்ப இருக்கிறதுல இதான் பெருசு. அந்த சியும் வந்துடும். இப்ப பாருங்க, ஈக்குவல் டு 2 ஸ்கொயர்னா 2 பெருக்கல் 4, 3 ஸ்கொயர்னா 3 பெருக்கல் 3 9. மிச்சம் எந்த மாற்றமும் இல்லை. ஏயின் அடுக்கு 3 பி ஸ்கொயர் சி. இப்ப அதை பெருக்கலாமா? பாருங்க, 4 9 36 ஏயின் அடுக்கு 3 பி ஸ்கொயர் சி. இதான் நமக்கு ஆன்சர். நம்ம புக்கு பின்னால பார்த்தா இந்த மைனஸ் கொடுத்துருப்பாங்க. மைனஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் நமக்கு ஆன்சர். மைனஸ் எப்போ வரும்னா இந்த 2 கோயில் ஏதாவது ஒன்று மைனஸா இருந்தால் தான் அங்கே மைனஸ் வரும். இங்க ரெண்டுமே பிளஸ்லாம் இருக்கு. நமக்கு ஆன்சர் பிளஸ் தான், மைனஸ் வராது. சரியா? அடுத்தது 3வது பார்க்கலாமா? பாருங்க, 3வது இது முதல்ல இது என்ன கொடுத்துருக்காங்க? 16 எம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன செய்ய போறோம்? பகாகாரணியை பிரிக்க போறோம். எதை? 16. பாருங்க, 2ஆம் பாடு 8 2 16, 2ஆம் பாடு 4 2 8, 2ஆம் பாடு 2 2 4, திரும்ப 2ஆம் பாடு 1. அப்ப பாருங்க, 2 எத்தனை தடவை? 4 தடவை இருக்கா? அப்ப 16 2ன் அடுக்கு 4ன்னு எழுதலாம். அந்த எம் அப்படியே தான் வரும். அதுக்கு அடுத்தது 12 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். சரியா? இந்த எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் எல்லாமே கரெக்டாக காரணிப்படுத்தி தான் இருக்கு. அதை நம்ம எதுவும் செய்ய முடியாது. 12 நம்ம பகாகாரணியை பிரிக்கலாம். பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, ஏற்கனவே 12 நம்ம பகாகாரணியை பிரிச்சு வச்சிருக்கோம். எப்படி எழுதலாம்? 2 பெருக்கல் 2 3ன்னு எழுதலாம் இல்லையா? அப்ப 2 2 தடவை இருக்கு. அதனால 2 ஸ்கொயர் பெருக்கல் 3. 12 2 ஸ்கொயர் பெருக்கல் 3 எழுதலாம். இந்த எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் எல்லாமே அப்படியே தான் வரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? மீசிமா இன்னொன்று இருக்கு. இன்னொன்று என்ன இருக்கு? 8 என் ஸ்கொயர் இருக்கு.
8 நம்ம பகாக்காரணியா பிரிக்கலாம். இங்க பிரிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. 8 எப்படி எழுதலாம்? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 எழுதலாம். அப்ப 8 எப்படி எழுதிக்கலாம்? 2 அடுக்கு 3 எழுதலாம். பெருக்கல் இந்த n ஸ்கொயர் அப்படியே வரும். இப்ப இந்த இடத்துல 3 இருக்கு இல்லையா? இப்ப நம்ம இதுக்கு மீசிமா கண்டுபிடிச்சிடலாமா பாருங்க. மீசிமா மீசிறு பொது மடங்கு. இப்ப பாருங்க. இங்க 2 அடுக்கு 3, இங்க 2 ஸ்கொயர் 2 அடுக்கு 4. எது பெருசு? 2 அடுக்கு 4 தான் பெருசு. அதுக்கு அடுத்தது வேற என்ன இருக்கு பாருங்க. அதுக்கு அடுத்தது இங்க 3 இருக்கு பாருங்க. 3 இந்த இடத்துல பெருக்கல். சரியா? 3 இருக்கு. அந்த 3 தான் இருக்கிறதுலே பெருசு. 3 போட்டோமா? அதுக்கு அடுத்தது இங்க m இருக்கு, இங்க m ஸ்கொயர் இருக்கு. அப்ப எது பெருசு? m ஸ்கொயர் தான் பெருசு. இங்க n ஸ்கொயர், இங்க n ஸ்கொயர். அப்ப n ஸ்கொயர் தான் வரும். சரியா? இப்ப பாருங்க ஈக்குவல் டு 2 அடுக்குனால 2 4 தடவை எழுதி பெருக்கணும். பாருங்க பெருக்குங்க. 2 2 4, 4 2 8, 8 2 16 பெருக்கல் 3 m ஸ்கொயர் n ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 3 பெருக்குங்க. 16 3 48 m ஸ்கொயர் n ஸ்கொயர். இதான் என்னது? நமக்கு தேவையான மீசிமா. இதுவும் நமக்கு புக்குக்கு பின்னால பார்த்தா ஆன்சர் மைனஸ்னு கொடுத்துருப்பாங்க. மைனஸ்ல வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது 4வது பார்க்கலாமா? 4வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க. பி ஸ்கொயர் மைனஸ் 3p பிளஸ் 2 பி ஸ்கொயர் மைனஸ் 4. இதுக்கு நம்ம மீசிமா கண்டுபிடிக்க போறோம். 4வது இது எடுத்து எழுதிடுவோம். என்ன எழுத போறோம்? 4வது இதுல முதல் இது பி ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் 3p பிளஸ் 2 மைனஸ் 3p பிளஸ் 2. இதை நம்ம காரணிப்படுத்த போறோம். எப்படி காரணிப்படுத்துவோம்? இது வந்து இருபடி கோவை. அப்ப இந்த மாதிரி ஐ மாதிரி போட்டு நம்ம காரணிப்படுத்தணும். பி ஸ்கொயரோட கெழு 1ஐயும் மாறில் உறுப்பு 2ஐயும் பெருக்கணும். ஓ 2 2. பியோட கெழு மைனஸ் 3 இங்க கீழே எழுதணும். 2 நம்பரை பெருக்கும் போது 2 வரணும். கூட்டினாலும் கழிச்சாலும் 3 வரணும். எந்த நம்பர்? ஓ 2 2. ஓ 2 2. 1 2 2 1 2 3 வந்துச்சு. ஆனா நமக்கு மைனஸ் வேணும். இதுல நடு உறுப்புல மைனஸ் இருக்கு. அப்ப 2 காரணியுமே மைனஸா இருக்கும். இப்ப பாருங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஓ 2 2. ஒரே குறி கூட்டணும். கூட்டினா 3. அதே குறியை போடணும். சரியா? பை இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இந்த ஸ்கொயர் இருக்க உறுப்புல அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை எழுதணும். பி பி. சரியா? அப்ப இதை காரணிப்படுத்த நமக்கு என்ன வரும்? பி மைனஸ் 1 பி மைனஸ் 1 இன்டூ பி மைனஸ் 2. எதை நம்ம காரணிப்படுத்திட்டோம்? முதல் இதை காரணிப்படுத்திட்டோம். அதுக்கு அடுத்தது 2வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை நம்ம காரணிப்படுத்தணும். எப்படி காரணிப்படுத்துறது? பி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். மைனஸ் இந்த 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஈக்குவல் டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபார்முலா பாருங்க. என்னன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏக்கு பதில் என்ன இருக்கு? பி இருக்கு. பிக்கு பதில் 2. ஏ பிளஸ் பி. அப்ப பி பிளஸ் 2 இன்டூ ஏ மைனஸ் பி. அப்ப பி மைனஸ் 2. சரியா? நம்ம காரணிப்படுத்தியாச்சு. இதையும் காரணிப்படுத்திட்டோம், இதையும் காரணிப்படுத்திட்டோம். இப்ப நம்ம என்ன செஞ்சிடலாம்? மீசிமா கண்டுபிடிச்சிடலாமா பாருங்க. therefore மீசிமா மீசிமா பாருங்க என்ன இருக்கு? பி மைனஸ் 1 இங்க மட்டும்தான் இருக்கு. அப்ப இருக்குல்ல அதான் பெருசு. பி மைனஸ் 1 வந்துடும். அதுக்கு அடுத்து பி மைனஸ் 2 இங்க இருக்கு, இங்க இருக்கு. 2க்கும் அடுக்கு 1 தான். அப்ப இருக்கிறதுல அதான் பெருசு. பி மைனஸ் 2 பி மைனஸ் 2 இருக்கு. ஆனா அடுக்கு 1 தான் இருக்கு. அது அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்து பி பிளஸ் 2 பி பிளஸ் 2. சரியா? ஒரு தடவை தான் இருக்கு. அது அப்படியே வந்துடும். 4வது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது 5வது ஆரம்பிக்கலாமா பாருங்க. 5வது இது என்ன கொடுத்துருக்காங்க? கணக்க பார்க்கலாமா? 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3. 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3. இதை நம்ம காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்துவோமா? பாருங்க ஐ மாதிரி போட்டு தான் காரணிப்படுத்த போறோம். எதை நம்ம பெருக்கணும்? எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 2ஐயும் மாறிலி உறுப்பு மைனஸ் 3 பெருக்க போறோம். 2ஐயும் மைனஸ் 3 பெருக்குனா மைனஸ் 6. எக்ஸோட கெழு மைனஸ் 5. அப்ப 2 எண்களை பெருக்கும் போது நமக்கு என்ன வரணும்? மைனஸ் 6 வரணும். கூட்டினாலும் கழிச்சாலும் மைனஸ் 5 வரணும். எந்த நம்பர்? ஓரார 6. பெருக்குனா 6. கழிச்சு பாருங்க 5 கரெக்டா வந்துருச்சு. இப்ப நம்ம எதுக்கு மைனஸ் கொடுக்கணும்? பாருங்க இந்த பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுத்தா நம்ம மைனஸ் 5 வரும். சின்ன நம்பருக்கு கொடுத்தோம்னா பிளஸ் 5 வரும். நமக்கு மைனஸ் 5 வேணும். அப்ப பெரிய நம்பருக்கு மைனஸ் பை இந்த ஸ்கொயர் உறுப்பு இருக்கு இல்லையா? இந்த ஸ்கொயரை விட்டுட்டு அடிமானத்தை இங்க எழுதணும். என்ன இருக்கு? 2x 2x. இந்த இடத்துல கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணலாம். ஓ 2 2 மொய் 2 6. அப்ப இதை காரணிப்படுத்தி எப்படி எழுதலாம்னா 2x பிளஸ் 1. அது பிளஸ் தானே இது.
அப்போ 2x + 1 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 3 எக்ஸு மைனஸ் 3 காரணிப்படுத்திட்டோம். முதல்ல இதை காரணிப்படுத்தியாச்சு. அதுக்கு அடுத்தது 5வது இதில் 2வது என்ன இருக்கு பாருங்க, 4x² மைனஸ் 36 4x² மைனஸ் 36 அதை காரணிப்படுத்த போகிறோம். 4x² மைனஸ் 36 இதை காரணிப்படுத்துறதுக்கு முன்னால இதுலேருந்து ஏதாவது பொதுவாக வெளியே எடுக்க முடியுமான்னு பாருங்க. 4 நம்ம பொதுவாக எடுத்துடலாம். 4 பொதுவாக எடுத்துட்டோம்னா x² மட்டும் இருக்கும். மைனஸ் இங்கே 36 இருக்கு, 4 வெளியே எடுத்துட்டோம். அப்போ 9 நாங்க 36. சந்தேகம்னா உள்ள பெருக்கி பாருங்க. 4x² மைனஸ் அப்படியே வந்துடும். 4 9 36. சரியா? ஈக்குவல் டு 4 அப்படியே வந்துடும், x² அப்படியே வந்துடும். இந்த 9 நம்ம 3² எழுதலாம். ஈக்குவல் டு 4 இன்ட்டு இந்த இடத்துல ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். என்ன ஃபார்முலா? a² மைனஸ் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதே ஃபார்முலா தான் நம்ம திரும்பியும் பயன்படுத்த போகிறோம். a² மைனஸ் b² ஈக்குவல் டு a + b இன்ட்டு a மைனஸ் b. ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 3. அப்போ a + b. a + bன்னா x + 3. a மைனஸ் bன்னா x மைனஸ் 3. நம்ம காரணிப்படுத்திட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? மீசிமா கண்டுபிடிச்சிடலாமா? தேர்ஃபோர் மீச்சிறு பொது மடங்கு. இங்கே என்ன இருக்கு பாருங்க, 4 இருக்கா? இதுக்கும் இதுக்கும் எடுக்கணும், இந்த இதுக்கும் எடுக்கணும். சரியா? இதுக்கும் இதுக்கு தான் பார்க்கணும். 4 இருக்கு, இதுதான் பெரிய நம்பர், அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்தது 2x + 1 ஒரே ஒரு தடவை தான் இருக்கு, அப்போ அதுதான் பெருசு, அப்படியே எடுத்து எழுதிருங்க. 2x + 1. அதுக்கு அடுத்தது x + 3 பாருங்க, இது 1 தான் இருக்கு, அப்போ இது 1 தான் பெருசு, அது அப்படியே வந்துடும். x + 3. அதுக்கு x மைனஸ் 3 x மைனஸ் 3 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, ஆனால் அடுக்கு 1 தான் இருக்கு, அப்போ இதுதான் பெருசு, அது அப்படியே வந்துடும். x மைனஸ் 3. நம்ம இதை மாற்றி எழுதினா தப்பு கிடையாது. இந்த 3 காரணிகள் இருக்கு இல்லையா, இதை முதல்ல இது 2வது இல்லை இது நடுவில் இது மாற்றி எழுதினா தப்பு கிடையாது. அப்போ இதான் என்னது நமக்கு தேவையான மீசிமா. 5 இதை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 6வது இது ஆரம்பிக்கலாமா பாருங்க. 6வதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 இது இருக்கு இல்லையா, 3ஐயும் நம்ம ஒவ்வொன்றா காரணிப்படுத்தோம். முதல்ல இருக்கிறது 2x² மைனஸ் 3xy. 2x² மைனஸ் 3xy எல்லாத்துக்கும் சேர்த்து அடுக்கு 2 இருக்கு. அதானே பார்த்துக்கிடுவோமா? 2x மைனஸ் 3x அடுக்கு 2. சரி, ரைட். இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். எப்படி காரணிப்படுத்துறது? ஏதாவது பொதுவாக வெளியே எடுக்க முடியுமா செக் பண்ண, அவ்வளோதான். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இதுல இருந்து 2x நம்ம பொதுவாக எடுக்கலாம் பாருங்க. 2 எடுக்கலாம், x எடுக்கலாம். அப்போ இந்த இடத்துல 2 வெளியே எடுத்துட்டோம். x² x பெருக்கல் x, ஒரு x வெளியே இருக்கு, ஒரு x உள்ள வரும். மைனஸ் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன இது, நம்ம 2 எடுக்க முடியாது. 2 எடுக்க முடியாது, ஏன்னா இங்க 2 இருக்கு, இங்க 2 மடங்கு இல்லை, 2 எடுக்க முடியாது. சரியா? மாத்திக்கலாம் பாருங்க. ஈக்குவல் டு வெறும் எக்ஸை மட்டும்தான் நம்ம வெளியே எடுக்க போறோம். எதை எடுக்க போறோம்? வெறும் எக்ஸை மட்டும். அப்போ இந்த 2 உள்ளே தான் இருக்கும். x² x பெருக்கல் x, ஒரு எக்ஸ் வெளியே வந்துருச்சு, ஒரு எக்ஸ் உள்ள இருக்கும். மைனஸ் இந்த எக்ஸை வெளியே எடுத்துட்டோம், மிச்சம் என்ன இருக்கும்? 3y இருக்கும், அடுக்கு 2. அவ்வளோதான். இந்த அடுக்கு 2 பாருங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து பாருங்க. இந்த எக்ஸை வெளியே எடுத்தோம், அதுக்கு சேர்த்து வரணும். இப்போ இந்த அடுக்கு நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். x², இந்த அடுக்கு எக்ஸுக்கு தனியா, 2x மைனஸ் 3y த ஹோல் இதுக்கு தனியா. இதை காரணிப்படுத்தி நம்ம கிடைக்கக்கூடியது. அடுத்தது இதில் 2வது இருக்கு பாருங்க, அது பாருங்க. 4x மைனஸ் 6y, 4x மைனஸ் 6y, 4x மைனஸ் 6y அடுக்கு 3. இதை காரணிப்படுத்தணும். என்ன செய்யணும்? இது வந்து ஏதாவது பொதுவாக வெளியே எடுக்க முடியும் பாருங்க. இந்த 4 6 ரெண்டுமே 2 மடங்கு தான். அப்போ 2 பொதுவாக எடுத்துருவோம். 2 பொதுவாக எடுத்துட்டோம்னா 2x, 4ல் 2 எடுத்தா 2 பெருக்கி பாருங்க, 2 4 x அப்படியே வந்துடும். மைனஸ் 6 இருக்கா, நம்ம 2 எடுத்தோம், 2 6 y அப்படியே வந்துடும். எல்லாத்துக்கும் சேர்த்து அடுக்கு 3 இருக்கு. இந்த அடுக்கு 3 எல்லாத்தையும் சேர்த்து இந்த அடுக்கு தனித்தனியாக பிரிங்க. 2 அடுக்கு 3 2x மைனஸ் 3y அடுக்கு 3. இப்போ பாருங்க, 2 அடுக்கு 3னா 8ன்னு அர்த்தம். அதாவது 2 3 தடவை எழுதி பாருங்க. 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2, 2 4 4 2 8. அப்போ 2x மைனஸ் 3y அடுக்கு 3 அப்படியே தான் வரும். 2வது நம்ம காரணிப்படுத்திட்டோம். இன்னும் ஒன்று இருக்கு. 3வது பாருங்க, என்ன இருக்கு? 8x அடுக்கு 3 மைனஸ் 27y அடுக்கு 3 எழுதிக்கலாமா? இதை நம்ம காரணிப்படுத்த போறோம். என்ன இருக்கு? 8x அடுக்கு 3 மைனஸ் 27y அடுக்கு 3 ஈக்குவல் டு
பாருங்க இது ஒரு சின்ன மாற்றம். 8x அடுக்கு 3 நம்ம எப்படி எழுதலாம்னா 2x அடுக்கு 3 எழுதலாம். மைனஸ் 27y அடுக்கு 3 3y அடுக்கு 3 எழுதலாம். இப்ப பாருங்க 2 3 தடவை எழுதி பெருக்குனா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 8 வந்துடும். அதே மாதிரி இந்த 8 வந்துடும். x அடுக்கு 3 x வந்துடும். மைனஸ் அப்படியே வந்துடும். 3 அடுக்கு 3 3 தடவை 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 3 9 9 27 வந்துருச்சா? அப்போ 27 3 அடுக்கு 3 எழுதலாம். y அடுக்கு 3 அப்படியே வந்துடும். சரியா? இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போற ஃபார்முலா இந்த இடத்துல எழுதுறோம் பாருங்க. ஃபார்முலா எழுதிட்டுமா அந்த இடத்துல a cube minus b cube equal to a minus b into a square plus ab plus b square. இந்த ஃபார்முலாவை இதை பயன்படுத்தி நம்ம காரணிப்படுத்த போறோம். இப்போ பாருங்க ஈக்குவல் டு கணக்கை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். a minus b ஏக்கு பதிலா 2x மைனஸ் பிக்கு பதிலா 3y. பாருங்க இது a இது b. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க a ஸ்கொயர் ஏக்கு பதிலா என்ன இருக்கு 2x ஸ்கொயர் பிளஸ் ab ஏக்கு பதிலா 2x பிக்கு பதிலா 3y பிளஸ் b ஸ்கொயர் பிக்கு பதிலா என்ன இருக்கு 3y அடுக்கு 2. இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான காரணி கிடைச்சிடும். இப்போ பாருங்க ஈக்குவல் டு 2x மைனஸ் 3y எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பாருங்க 2 ஸ்கொயர் பண்ணா 4 x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர். இதை பெருக்கிடுங்க 2 3 6 xஐ y பெருக்குனா xy பிளஸ் 3 ஸ்கொயர் பண்ணா 9 y ஸ்கொயர் பண்ணா y ஸ்கொயர். முடிஞ்சுதா? எல்லாத்தையும் நம்ம காரணிப்படுத்திட்டோம். இப்போ பாருங்க நம்ம மீசிமா எடுத்து எழுதலாமா? மீச்சிறு பொது மடங்கு எழுத போறோம். எது இதுல இருந்து எடுக்கணும் பாருங்க. இந்த இடத்துல இதுதான் முதல் காரணி. முதல் இதை காரணிப்படுத்தி வந்திருக்க ஆன்சர் இந்த ஆன்சர். ரெண்டாவது வந்திருக்குது இந்த ஆன்சர். மூணாவது இருக்கு இந்த ஆன்சர். இந்த 3 இதுல இருந்து நம்ம எடுக்க போறோம். பாருங்க என்ன எடுக்கலாம் பாருங்க. முதல்ல நம்பர் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இங்க என்ன இருக்கு 8 இருக்கு. நமக்கு இந்த 8 நம்பர் 8 தான் இருக்கு. அந்த 8 அப்படியே வந்துடும். சரியா? அதுக்கு அடுத்தது வேற என்ன செக் பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இங்க மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அப்ப இருக்கிறதுல இதுதான் பெருசு. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். அதுக்கு அடுத்தது 2x மைனஸ் 3y அடுக்கு 2 2x மைனஸ் 3y அடுக்கு 3 2x 3y அடுக்கு 1. அப்ப எது பெருசு? இங்க அடுக்கு 1 இருக்கு, இங்க அடுக்கு 2 இருக்கு, இங்க அடுக்கு 3 இருக்கு. அடுக்கு 3 தான் பெருசு. அப்ப இதான் நம்ம எடுத்து எழுதணும். பாருங்க 2x மைனஸ் 3y அடுக்கு 3. அதுக்கடுத்து இது பாருங்க 4x ஸ்கொயர் பிளஸ் 6xy பிளஸ் 9y ஸ்கொயர். இது 1 மட்டும்தான் இருக்கு. அப்ப இது அப்படியே வந்துடும். என்ன வந்துடும்? 4x ஸ்கொயர் பிளஸ் 6xy பிளஸ் 9y ஸ்கொயர். இதான் என்னது நமக்கு தேவையான மீசிமா. நமக்கு புக்கில் பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த 8 இருக்குல்ல, இந்த 8 2 அடுக்கு 3 கொடுத்துருப்பாங்க. தப்பு கிடையாது. 8க்கு பதிலாக 2 அடுக்கு 3 போட்டாலும் சரி, இல்லை 8 மதியம் சரி, ரெண்டும் ஒன்று தான். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.